ஸோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம சேனல் 1K ரீச் பண்ணிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஸ்டோரி மோட் கேம், நீங்கள் செலக்ட் பண்ண கேமே தான் வந்திருக்கு. ஸோ பெட்டியாக பேசாமல் டைரெக்டாக அப்படியே கதைக்குள்ளே போயிடுவோமா? அப்படியே பார்த்துட்டு வாங்க. நடுவில் தமிழில் வாய்ஸ் ஓவர் இருக்கும், என்ன கதைங்கிறதும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களை. இதுதான் கேமோட ஸ்டார்டிங்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம வழக்கம் போல தான் பேர், ஊர், நம்மளோட ஜாதகத்தை கேட்பான். அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு டேரெக்டாக கேமுக்குள்ளே போயிடுவோம். சற்று முன் கிடைத்த உறுதிப்படுத்தப்படாத செய்தி. சவுத்லாண்ட் பூங்காவில் ஒரு கோர விபத்து. இந்த கோர விபத்தால் 30க்கும் மேற்பட்டோரின் உயிர் பிரிந்திருக்கலாம் என்று செய்திகள் கிடைத்துள்ளன. மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தார் பூங்காவின் திரண்டிருக்கின்றனர். மேலும் உயிர் இழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அம்மாவட்டத்தின் அதிகாரிகள் தற்காலிகமாக பூங்காவை மூடுமாறு உத்தரவிட்டிருக்கின்றனர். இந்நிலையில் சவுத்லாண்ட் பூங்கா 5 ஆண்டுகள் மூடி வைக்கப்படுகிறது. இந்த 5 ஆண்டுகளில் வழக்கு தொடர் நிலுவையில் உள்ளது. இறுதியில் சவுத்லாண்ட் பூங்காவின் உரிமையாளருக்கு சாதகமாக தீர்ப்பு அமைந்ததால் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தார் அதிருப்தியில் உள்ளனர். இதனை குறித்து பூங்காவின் உரிமையாளர்களிடம் கேட்டதற்கு தீங்கிழைக்கும் நோக்கில் வழக்கு தொடர்ந்ததாக கூறுகிறார். என்னவென்று புரியவில்லை. அது மட்டுமின்றி தனது சொத்துக்கள் முழுவதையும் இந்த வழக்குக்காக இழந்துவிட்டேன் என்றும் கூறுகிறார். இந்த பார்க்கோட ஓனர் அவங்களோட ஒய்ஃபு கேட்குறாங்க போல், எவ்வளோ நாள் தான் இந்த இருட்டு ரூம்குள்ளேயே இருப்ப, வெளியே வந்து கொஞ்சம் டீ இது சாப்பிட்டு மனசு விட்டு பேசலாம்ல, நீ இந்த இருட்டு ரூம்குள்ளே இருக்கிறங்காட்டிக்கு என்ன அவங்க போன உயிரெலாம் திரும்பி வந்துட போதாங்கிற மாதிரி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு கேமுக்குள்ளே போவோன்னு நினைக்கிற மக்களே. ஆஹா, பயங்கரமாக இருக்குது. கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். அந்த ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் ஓகே, ஒரு 85 to 95 இந்த ரேஞ்சுக்கு 100 out of 95 தரலாம். செமையாக இருக்குது விஷுவல்ஸ் எல்லாம். அந்த சீனரியே பங்கமாக இருக்குது மக்களே. நண்பர்களே, இந்த மாதிரி நடுவில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அது வந்து உங்களுக்கு நீங்கள் விளாடும்போது பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இது எனக்கு தேவை, உங்களுக்கு நடுவில் பார்க்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு என்ன ஸ்டோரிங்கிறத மட்டும் விளாடுவோம். இதுதான் கேம் ஸ்டார்ட் ஆகிற இடம்னு நினைக்கிறேன். சீனரியை பாருங்க, பங்கமாக கொடுத்து வச்சுருக்கான். ஏதோ ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ட்ரைனிங் மிஷன் மாதிரி இருக்கும் போல். இந்த முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனை படித்தேன். அந்த ட்ரைனிங் மிஷின்லேயே நமக்கு தேவையான நெசசரி ஐட்டம்ஸை கொடுத்துருவான் போல். அந்த கிராஃபிக்ஸுமே நல்லா இருக்குது மக்களே. எந்த இடத்துக்கும் பக் இல்லாமல். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கேளுங்க. அந்த ஷிப்பு சவுண்டு, அந்த தண்ணியோட அலை சவுண்டு, அந்த சீக்கு உண்டான விஷயங்கள், அது நல்லாயிருக்கு. இப்போ இங்கேருந்து எப்பட்றா மேலே போகிறது? அவ்வளோதான், நான் மேலே ஏறியாச்சு.
ஏதோ மெயின் கேட்டை பார்த்து போக சொல்கிறான். என்ன ஏதுன்னு தெரில. அங்கே முன்னாடி இருக்கிற கேட்டுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே போவோம். ஆமாம் மக்களே, நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். அந்த முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் கிட்ட தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த லெஃப்ட் சைடு வரான் பாருங்கள், அவன் தான் டார்கெட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே கிட்ட போவோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிற மக்களே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து 1K ஸ்பெஷல் வீடியோ தான். இந்த கேமும் 1K ரீச் பண்ணதுக்காக இந்த கேமை போடுறேன். ஸோ மறக்காமல் இப்போ தர சப்போர்ட் எப்போவும் தருவீங்கன்னு நம்புகிறேன். டாட்டா பை பை, see you in the next episode.